இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கடந்த 12ஆம் தேதி சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை கண்டித்து பார்லிமெண்ட் வளாகத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம் நடத்தினர். இதில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பார்லிமெண்ட் படிக்கட்டுகளில் அமர்ந்து தேநீர் பிஸ்கெட் சாப்பிட்டார். ராகுலின் இந்த செயலுக்கு பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவித்தன. ஓய்வு பெற்ற IAS, IPS மற்றும் ராணுவ அதிகாரிகள், வழக்கறிஞர்கள் என 204 பேர் கூட்டறிக்கை வெளியிட்டு ராகுலின் செயலை கண்டித்தனர். தனிப்பட்ட அரசியல் நாடகத்துக்காக அரசியல் சாசனத்தின் மாண்பை ராகுல் தாழ்த்தியுள்ளார். ஜனநாயகத்தின் கோயிலை இழிவுபடுத்திய ராகுல் மன்னிப்பு கேட்க வேண்டுமென அந்த கூட்டறிக்கையில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. ஓய்வு பெற்ற IAS, IPS அதிகாரிகள் ராகுலுக்கு எதிராக அறிக்கை வெளியிட்டது குறித்து பாரதிய ஜனதா MP கங்கனா ரணாவத்திடம் கருத்து கேட்டதற்கு அவர் கூறியதாவது: ராகுல் ஒரு ரவுடியைப் போல செயல்படுகிறார். அவரை பார்த்தாலே எங்களை போன்ற பெண்களுக்கு அசௌகரியமாக உள்ளது. பார்லிமெண்ட் வளாகத்தில் ஒரு நாடோடியைப் போல திரிகிறார். யாரை பார்த்தாலும் மரியாதை குறைவாக பேசுகிறார். யாராவது பேட்டி கொடுத்தால் குறுக்கிட்டு பேசி பிரச்சனை செய்கிறார். கண்ணியத்துடன் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அவரது சகோதரி பிரியங்காவை பார்த்து ராகுல் கற்றுக்கொள்ள வேண்டுமென கங்கனா ரணாவத் கூறியிருந்தார். கங்கனாவின் கருத்து நகைப்புக்குரியது என காங்கிரஸ் MP மாணிக்கம் தாகூர் பதிலடி கொடுத்துள்ளார். இது குறித்து அவர் கூறியதாவது: எழுதி கொடுத்ததை கங்கனா அப்படியே படிக்கக்கூடியவர், அதுதான் அவருக்கு தெரியும். ராகுலை பார்த்தாலே பெண்கள் அசௌகரியம் ஏற்படுவதாக கூறுவது சரியல்ல. நாடெங்கிலும் அனைத்து பெண்களாலும் நேசிக்கப்படக்கூடிய நெருங்கிய சகோதரனாக ராகுல் விளங்குகிறார். ராகுலின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பேச கங்கனாவுக்கு ஸ்கிரிப்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. கங்கனா எப்போதுமே இதே வேலையாகத்தான் திரிகிறார். ஒரு முறை கூட அவரது மண்டி தொகுதிக்காகவோ ஹிமாச்சல பிரதேச மாநிலத்துக்காகவோ அவர் பேசியதில்லை. தனது தொகுதி மக்களுக்காக பேசாத ஒரே MP அவர் மட்டும்தான். ராகுலை தாக்கி பேசுவதை மட்டுமே தன் வேலையாக நினைத்து கொண்டிருக்கிறார் அவர் என மாணிக்கம் தாகூர் கூறினார்.